கௌரவ அமைச்சர் அங்கிரணேசன் அவர்கள் இந்த சில விடயங்களை தெளிவாக நல்ல தமிழிலே கூறியிருந்தார். கேட்பதற்கு அழகாக இருந்தது. 2 வேலை திட்டம் இவ்வாறு நடக்கின்றது என்று எவ்வளவு 800 மில்லியன் 850 மில்லியன் 25,000 மில்லியனுக்குரிய வேலை திட்டத்தை நாங்கள் வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு 2 யாழ்ப்பாண நீர் வழங்கு திட்டம் 2014ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் ஆரம்பிக்கப்பட இருந்ததை வேண்டாம் என்று $164 மில்லியன் கிட்டத்தட்ட 25,000 மில்லியன் ரூபாவுக்கு பெறுமதியான திட்டம். அதுல முக்கியமானது நான் நேற்றுக்கு கௌரவ முதலமைச்சருடைய இதில் பேசும்போது கூறியிருந்தேன், யாழ் மாநகர சபையினுடைய நீர் வடிகாலுக்குரிய முழு திட்டம், நீர் வடிகாலை முழுமையாக மாற்றி அமைக்கிறதுக்கான ரீஹபிலிட்டேட் பண்ணுறதுக்கான திட்டம், அது எல்லாத்தையும் அழைக்கப்பட்டு கௌரவ முதலமைச்சர் அந்த நேரம் 2014ஆம் ஆண்டு இங்க சபையில் பேசக்க உறுதி அளிச்சிருந்தேன். நாங்கள் மாட்டு திட்டம் கொடுக்கின்றோம், மாட்டு திட்டம் சரி வருகிறது, 3ஆக பிரிச்சுண்டு இன்றைக்கு 3 வருடம் ஆச்சுது. எங்க மாற்று திட்டம் என்று நான் கௌரவ அமைச்சரை கேட்க விரும்புகின்றேன். இந்த என்னிடம் கடிதம் இருக்கின்றது. இந்த அன்றைய ஏசியா டெவலப்மெண்ட் பேங்கினுடைய பதிவிட பிரதிநிதி எழுதின கடிதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய பேச்சுவார்த்தைக்கு இணங்க நீங்கள் உங்களுடைய புதிய திட்டத்தை இங்க இருக்கின்ற அந்த கடிதம் புதிய திட்டத்தை மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸுக்குள்ளால தங்களுக்கு சமர்ப்பிக்கின்ற 3 வருஷம் ஆச்சு. இந்த 25,000 மில்லியனுக்கு சமமான மாற்று திட்டம் எங்கே என்று நான் கேட்க விரும்புகின்றேன். ஒன்றை வேண்டாம் என்று சொன்னீங்க, நாங்கள் மாற்று திட்டம் கொடுப்போம் செய்வோம். நீங்கள் சரி, எங்க மாற்று திட்டம்? நான் கௌரவ அங்கிரணேசன் அவர்களுக்கு நாங்கள் ஒன்று வேண்டாம் என்று சொல்வது சுவம். 10 வருடங்களாக அந்த ப்ராஜெக்ட் ப்ரிப்பரேஷன் நடைபெற்றது. கௌரவ குழுக்களின் தலைவரும் அதில் ஸ்டார்ட்ல அந்த கூட்டங்களில் பங்கு பெற்றது எனக்கு தெரியும். நான் படங்களில் பார்த்திருக்கிறேன். 2012ஆம் ஆண்டில் இருந்து தொடங்கப்பட்ட விடயம். நான் 2014 அந்த திட்டம் நடைபெற இருக்க நாங்கள் எல்லாரும் இந்த மாகாண சபை வேண்டாம் என்று தடுத்து நிறுத்தி கடிதம் எல்லாம் எழுதி முதலமைச்சருக்கு அவர்கள் எழுதியிருக்காங்க. சரி, உங்களை எங்க மாட்டு திட்டத்தை நீங்கள் 3 வருஷமா செய்திருக்கிறீங்க, வந்ததையும் வேண்டாம் என்று சொல்லி போட்டு இன்றைக்கு 800 மில்லியன் 600 மில்லியனுக்கு செய்து போட்டு நாங்கள் பெருசாக பறைசாற்றுகின்றோம், நாங்கள் செய்கின்றோம். அடுத்தது, நீங்கள் அந்த நேரம் ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி போட்டு அந்த நிபுணர்கள் குழு நீங்கள் பேசினீர்கள். அந்த நிபுணர்கள் குழுவின் அறிக்கையை இன்றைக்கு இருக்க மீள் பரிசீலனை செய்யுங்கள். அந்த நிபுணர்கள் குழு அறிக்கையிலே கூறப்பட்ட காலநிலை மாற்றங்கள் சொல்லும் போக்கான காரணிகளை இந்த 3 வருடம் இந்த காலநிலை மாற்றத்தில் நிகழ்ந்த நிகழ்வோட ஒப்பிட்டு பார்த்து நீங்கள் போட்ட நிபுணர்கள் உண்மையான நிபுணர்கள் தானே என்பதை நீங்க படிச்சு போட்டு வந்து எனக்கு மறுமொழி சொல்லுங்க. அந்த நிபுணர்கள் குழு அறிக்கையிலே காலநிலை மாற்றங்கள் தொடர்பான காரணிகளாக கூறப்பட்டவை இன்றைக்கு நடக்கின்ற இந்த காலநிலை 3 வருடமான காலநிலையோட ஒப்பிட்டு பார்த்து இவர்கள் உண்மையான நிபுணர்கள் தானே இல்லாட்டி டிக்டேஷன் எழுதுகிறார்களா என்பதை நீங்கள் வந்து சொல்லுங்கள். அடுத்தது இதோட இந்த